SBI வங்கி கணக்கு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று இப்போ SBI பேங்க் வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த விஷயத்த தெரியாம நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை இழக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சோ அதை பத்தின முழு விவரங்களை இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. SBI என்று சுருக்கமாக அழைக்கப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தங்களது வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். SBI வங்கி வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வங்கிக்கு நேரடியாக செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே பேங்கிங் சேவைகளை பெறுவதற்கு SBI அறிமுகப்படுத்திய SBIயோட யோனோ ஆப் நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டா வாட்ஸ்அப்ல சில குறுஞ்செய்திகள் அப்படின்றது பரப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த குறுஞ்செய்திகள் போலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதை பத்தி மத்திய அரசின் PIB எனப்படும் வங்கி நிர்வாகம் கடும் எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்காங்க. ஆமாங்க, சில ஸ்கேம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த SBI யோனோ ஆப் அப்படிங்கிற நேம்ல சில குறுஞ்செய்திகள், அதாவது போலி குறுஞ்செய்திகள் வாடிக்கையாளர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி தான் வங்கி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மோசடி எப்படி நடக்குது அப்படின்னா, சமீப நாட்களாக SBI வாடிக்கையாளர்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பப்படுது. என்ன அப்படின்னா, உங்கள் ஆதார் விவரங்களை புதுப்பிக்காவிட்டால் SBI யோனோ செயலி உடனடியாக முடக்கப்படும் என்று பயமுறுத்தும் வகையில் ஒரு தகவல் அனுப்பப்பட்டு வருகிறது. அத்துடன் ஆதார் விவரங்களை அப்டேட் செய்ய ஒரு இணையதள லிங்க் அல்லது APK ஃபைல் பதிவிறக்கம் செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் அந்த லிங்கை கிளிக் செய்து அந்த செயலியை தங்கள் போனில் இன்ஸ்டால் செய்தவுடன் செல்போனின் முழு கட்டுப்பாடும் மோசடிக்காரர்களின் கைக்கு சென்றுவிடும். இதன் மூலம் உங்கள் ரகசிய எண்களான OTP, பின் மற்றும் பாஸ்வேர்ட் ஆகியவற்றை அவர்கள் எளிதாக திருடி வங்கி கணக்கில் உள்ள பணத்தை கொள்ளையடிக்கின்றனர். ஆமாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப அலர்ட்டா ரொம்ப சேஃபா இருந்துக்குங்க. ஸோ இதை பற்றி வங்கி மற்றும் அரசு என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, PIB வெளியிட்டுள்ள விளக்கத்தில் இத்தகைய செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என்றும் SBI வங்கி ஒருபோதும் வாட்ஸ்அப் அல்லது SMS மூலம் செயலிகளை, அதாவது APK ஃபைல்ஸை பதிவிறக்கம் செய்யுமாறு ஒருபோதும் கூறாது என்றும் தெரிவித்துள்ளது. ஸோ SBI பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எப்போவுமே வாட்ஸ்அப் வழியா அல்லது SMS மூலம் APK ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ண சொல்ல மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஆதார் கார்டு அல்லது KYC விவரங்களை புதுப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா நேரடியாக நீங்கள் வங்கி கிளைக்கு சென்று அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நேரடியாக பேங்கை விசிட் பண்ணுங்க. அல்லது வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இருக்கு பார்த்தீங்களா, அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது வங்கியின் செயலியை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. மற்றபடி இப்போ அந்நிய நபர்களிடமிருந்து வரும் எந்த ஒரு லிங்கையும் கிளிக் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயலிகளை, ஆப்ஸை எப்போதுமே நீங்கள் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர் மூலம் மட்டுமே டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சில பேர் தெரியாமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணியிருப்பாங்க. அந்நிய நபர்கள் உங்களுக்கு சென்ட் பண்ண அந்த மெசேஜை தெரியாமல் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் இந்த விஷயத்த பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல உங்களுடைய செல்ஃபோனை ஏரோப்ளேன் மோடில் மாற்றிக்கொள்ள சொல்லியிருக்காங்க. சந்தேகத்திற்குரிய அந்த செயலியை, அந்த ஆப்பை உடனடியாக டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உடனடியாக உங்கள் வங்கி பாஸ்வேர்ட் மற்றும் UPI பின் எண்களை மாற்றவும். அடுத்ததா வங்கியை
தொடர்பு கொண்டு கணக்கை தற்காலிகமாக முடக்கி வைக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா சைபர் கிரைம் உதவி எண்ணுக்கு அல்லது அவர்களது இணையதளத்தில் புகார் அளிக்க சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பாக இருக்க விழிப்புணர்வுடன் செயல்படுமாறும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிருமாறும் அரசு நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கேம்ஸ்லையும் மாட்டிக்காதீங்க. இந்த ஒரு SBI யோனோ ஆப் மூலமா சேமிப்பு கணக்கு திறப்பது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, நிதி பரிமாற்றம், அது மட்டும் இல்லாம மின்சாரம், DTH, மொபைல் ரீசார்ஜ் போன்ற பில் செலுத்துதல், மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற முதலீடுகள், காப்பீடு போன்றவற்றை எளிதாக நிர்வகிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ATM கார்டு இல்லாமலே செயலியின் மூலம் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மற்றும் பின்னை உருவாக்கி பணம் எடுக்க முடியும். அடுத்ததா காகிதமற்ற கணக்கு தொடங்குதல், அதாவது உங்களுடைய ஆதார் மற்றும் பான் கார்டு பயன்படுத்தி வீடியோ KYC மூலம் வீட்டிலிருந்தே புதிய சேமிப்பு கணக்கை தொடங்க முடியும். ஸோ ஒரு நியூ சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களோட ஆதார் மற்றும் பான் கார்டை பயன்படுத்தி ஒரு வீடியோ KYC மூலியமாக கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். விமான டிக்கெட் முன்பதிவு பண்ணுறது, ஹோட்டல் முன்பதிவு, ஷாப்பிங் சலுகைகள் மற்றும் வெகுமதிகளை பெறவும் இதை பயன்படுத்தலாம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா யோனோ செயலி என்பது உங்கள் SBI வங்கி சேவைகளை காகிதங்கள் இல்லாமல் விரைவாகவும் வசதியாகவும் பாதுகாப்பாகவும் உங்கள் மொபைல் ஃபோனில் இருந்தே நிர்வகிக்க உதவும் ஒரு முழுமையான டிஜிட்டல் தளம் அப்படின்னே சொல்லலாம்.